Hello programmers, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம boolen data types தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெல் சீக் ரைட் லைன் மோட் ஃபைல் இன் மோட்ஸ் ஃபைல் ஐஓ பேசிக்ஸ் தான் வீடியோ போட்டோம்ல, அது அந்த குவிஸ் போட்டோம்ல லாஸ்ட்டில் இருக்கும். என்ன ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இதை சேவ் பண்ணி இந்த வீடியோவோட ஃபுல் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம ஃபேன்ஸை பார்த்துட்டோம். 3 நாளைக்கு முன்னாடி திலகவதின்னு ஒருத்தவங்க கோடை பண்ணியிருக்காங்க. இது கரெக்டு தான். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். 3 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. ஆனால் நான் போன வீடியோ போட்டு முடிச்சுட்டு போய்க்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்க கமெண்ட்டை பார்த்தேன். நான் பயிரை ஓபன் பண்ணிக்கினேன், கம்பேர் பண்ணிடலாம். அந்த டாட் தானே. அதே மாதிரி ப்ரோக்ராமர்ஸ், நீங்கள் டாட் மட்டும் வைக்க தேவையில்லை. ஸ்டார் கூட எந்த சிம்பிள் வேணால் ஆக்கலாம். பைதான் குயிஸில் டாட் இவங்க அந்த ஹேயை விட்டுட்டாங்க, பரவாயில்ல. இவங்க டி ஈக்குவல் டு டாட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வைல் இவங்க ஓ ஈக்குவல் டு 0லாம் போடல. அதுக்கப்புறம் எம் ஈக்குவல் டு 3லாம் போடல. டி ஈக்குவல் டு 0 எஸ் அப்படின்னு போட்டாங்க. கொஞ்சம் ஷார்ட்கட்டாகவே பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளது பண்ணது தான் அவங்களது பெட்டர். அப்புறம் வைல் இதில் டி யூஸ் பண்ணுறாங்க. இதை 5 போட்டிருக்காங்க. பிரிண்ட் எஸ்ஸு நார்மல் தான். நார்மலாக பிரிண்ட் எஸ்ன்னு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஓகே. டி ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஓகே. இது டோட்டலாக கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் அவங்களுக்கு அப்பயே ரிப்ளை பண்ணிட்டேன் சூப்பர்னு. இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல, அதனால தான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம போன வீடியோவில் குவிஸோட ஆன்சர் என்னன்னா, இப்போ அவங்க போட்ட மாதிரி நீங்களும் போடணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம்ல, இதுக்கு மாடியூலாக இருக்குது. மேத்துன்ற ஒரு மாடியூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இதோ இந்த சாம்பிள்ஸில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். சாம்பிள்ஸில் போயிட்டு இதில் பேசிக்ஸில் நம்பை எல்லாரும் இதெல்லாம் இருக்குது. இதில் நான் மேத் அந்த மாடியூலை நான் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் வேறு சேனலில் கூட பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாடியூல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக போடுறேன்.
போடுறேன். இப்போ நம்ம பார்த்துக்கலாம். பிரிண்ட் ஸ்கொயர் ரூட்டுன்னு பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் டெஃப் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் ஒரு ஆர்கியூமெண்ட் கேட்குறேன். நம்மன்ற ஆர்கியூமெண்ட் அந்த ஃபங்க்ஷன் பேர் ஸ்கொயர் ரூட் தான் அந்த ஃபங்க்ஷனு. அப்புறம் பிரிண்ட் நம்ம இன்ட்டு நம்ம குத்ததை அதை ஸ்கொயர் ரூட்னா என்ன? இப்போ ஸ்கொயர் ரூட் 5 ஸ்கொயர் ரூட்டு 25 எப்படின்னா 5 5 இந்த மாதிரி அதாவது இதுவாக பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எஸ் ஈக்குவல் டு இன்புட்டு நீங்களே படிச்சிக்கலாம். எதுக்கோ நீங்கள் படிக்க கற்றுக்கணும் தான் சொல்கிறேன். எஸ் ஈக்குவல் டு இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஒரு இன்புட்டை கேட்குறேன். என்கிட்ட நம்பர்னு ஒரு இன்புட்டை அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அதை ஸ்கொயர் ரூட்டுன்ற ஃபங்க்ஷனில் எஸ்ஸாக ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன். அதுதான் சேவ் பண்ணிப்பேன். எஸ்கியூஆர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ப்ரோக்ராமர்ஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னோம். என்னென்னா நீங்கள் மாடியூல் பண்ணுறீங்களே, மாடியூல் ஹவு டு கிரியேட் மாடியூல்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் மிஸ் பண்ணது என்னென்னா நீங்கள் உருவாக்க போகிற மாடியூல் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ நீங்கள் ரேண்டம் மாடியூல் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ நம்ம கேம்க்கு யூஸ் பண்ணியிருந்த ரேண்டம் மாடியூலை செக் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஃபைலு random.py சேவ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பாகும். அதுக்கப்புறம் இது நான் ஹவு டு கிரியேட் அவர் ஓன் மாடியூல் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபைலில் தேடும், அதுக்கப்புறம் தான் பைத்தானில் போகும். ஸோ ஃபைலில் தேடும்போது நம்மளதே random.py இருக்கும். ஸோ அதையே ஓப்பன் பண்ணிவிடும். ஓகே, அந்த தப்பாக பண்ணாதீங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பூலன். இதுக்கு நம்ம புது இதுலாம் பண்ண வேணாம். இது tutorial 2.py தான் நினைக்கிறேன். இதுதான். இதில் நம்ம 1 2 3 4 5 6 7 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இது டேட்டா டைப்ஸோட இன்னொரு பார்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்ல தேவையில்லை. இந்த பூலன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மெயினே இந்த பூலன் தான். நான் வந்துட்டு ஸ்டார்டிங் பைத்தான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டெர்மினலில் இன்டர்பிரட்டரில் 9 பிரிண்ட் ஆகுது. ஓகே, அதெல்லாம் வேணாம். இந்த பூலன் டேட்டா டைப்ஸில் என்ன வரும்னா, பூலன் டேட்டா டைப்ஸில் 2 இது இருக்குது. ட்ரூ, ஃபால்ஸ். அதான் இது ட்ரூ. இது நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இதுவெல்லாம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ 5 equal to 5 ட்ரூ ஆகுது. 6 less than 5 ஃபால்ஸு. இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த கொடுக்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருதுல்ல, இதே தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் நடக்கும். அதுக்கப்புறம் அது ட்ரூவா ஃபால்ஸா செக் பண்ணி தான் உள்ளே போகணுமா, உள்ளே போகக்கூடாதா, அந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ இந்த பூலன் முக்கியம். நீங்கள் பூலன் பண்ணோன்னா இப்போ t = போட்டு TRU அவ்வளோதான். அது மார்க் ஆயிடுச்சு. நீங்கள் இது கூட வந்துச்சு.
நீங்கள் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸு இதை எப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் மோஸ்ட்டாக வைல் லூப் இருக்குல்ல, இந்த வைல் லூப்பு கண்டினியூஸாக ரன் ஆகணுன்னா நம்ம ட்ரூ போட்டிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எதுக்குன்னு. ஆனால் நீங்கள் வைல் லூப்பில் டீ போட்டு என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே கண்டினியூஸாக ஓடினே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓடி விடுறேன், இன்ஃபினிட்டியே போயின்கோ. இதுவே ரொம்ப போயிடுச்சு. இப்போ சில டைமு நீங்கள் ஏதோ ரொம்ப ஓவரான, இது ஜஸ்ட்டு 5, ஏதோ மில்லியன் கணக்கான லெட்டர்ஸ்லாம் இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணினே போகிறேன். இவ்வளோ லெட்டர்ஸை டக்கு டக்குன்னு பண்ணிட்டானா ஸ்டக் ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டக் ஆகிடுச்சு. சொன்னல ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் டேரெக்டாக நீங்கள் போனால் கூட யூஸ் பண்ணலாம், எல்லாம் உங்கள் இருக்கும். ஓகே, இந்த வீடியோலாம் நெக்ஸ்ட்டு குயிஸ் என்னென்னா வெயிட் பண்ணுங்கள், யோசிச்சுட்டு வரேன். ஹலோ ப்ரோக்ராமர்ஸ், ரொம்ப லேட்டாக தான் ஆயிடுச்சு. 9 o'clock முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ½ an hour ஆகிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் நியூ நேம் போட்டேன், அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குது, தரம் கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் கேட்குது, வாட் இஸ் மிஸ் பண்ணிட்டேன், இட்ஸ் ஓகே. இது என்னோடய ஒரிஜினல் இமெயில் அட்ரஸ் இல்லை, சும்மா தான் கொடுக்குறேன், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. Your name is Tarun. Your email is tarun@gmail.com. இதை நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். அதுவும் மெயினாக குவாக்ஸ் இருக்கணும். இதை செம்ம சிம்பிள். நீங்கள் குவாக்ஸோட பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு தான் சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோக்ராமர்ஸ், இந்த வீடியோவில் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, என்னோடய கேல்குலேட்டர் ஆப் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, இந்த ஷார்ட் போட்டிருந்தோம்ல இந்த வீடியோவில், இந்த ஷார்ட்டு இதுக்கு எவ்வளோ இதுக்கு 9 views ஆயிருக்கு. இந்த ஷார்ட்டுக்கு இது கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 என்னோட ஆப் 1 எந்த ஆப் லிங்க்கு, இதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று யாரோ ஃப்ரெடிக் மோன்டோயா அப்படின்னு ஒருத்தவங்க, இந்த லாங்குவேஜ் என்னன்னே தெரில, ஏதோ சின்னதாக லைட்டாக க்ரஷ் பண்ணால் ப்ரொமோஷன் நினைக்கிறேன். ஆனால் PROMOSSMன்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோஷன்னா என்னன்னு எனக்கு தெரில, ப்ரொமோஷன் தான் நினைக்கிறேன். இது என் ஆப்புக்கு ப்ரொமோஷன், ஸோ எஸ்ன்னு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, இதில் என்ன குட் நியூஸ்ன்னு பார்த்தா, நம்ம ஆப்புக்கு 44 டவுன்லோடர்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 44 டவுன்லோட்ஸ் இந்த ஆப்புக்கு. ஒருவேளை நீங்களும் டவுன்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி
இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணோடனே டவுன்லோட் ஆகும். இது ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்கும். டவுன்லோட் எனிவேன்னு கொடுத்துருங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் காட்டுதுன்னா, ஏன்னா கூகுள் ப்ளேயில் இப்போ என் ஆப்பை டெலீட் பண்ணிடுறேன். திரும்ப டவுன்லோட் பண்ணுறோம்ல, ஒரு டவுன்லோட் இன்க்ரீஸ் ஆகும். பரவாயில்ல, உங்களுக்கு காட்டணும்ல. டவுன்லோட் எனிவேன்னு கொடுத்துட்றேன். இது எதுக்கு இந்த மாதிரிலாம் காட்டுதுன்னா, ஏன்னா கூகுள் இந்த ஃபைல் இந்த மாதிரிலாம் வருது, இதை டெலீட் பண்ணிடுங்க. அது எதுக்குன்னு தெரில. ஆனால் அதை டவுன்லோட் பண்ணாதீங்க, டெலீட் பண்ணிடுங்க. இந்த கேல்க் ஆப்னு இருக்குல்ல, இது மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. இது ஏன் இப்படி வருதுன்னா, ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல, ப்ளே ஸ்டோரில் எல்லாமே ஆப்பை ஸ்கேன் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆப்பு இப்போ இந்த மாதிரி வெளியேருந்து டவுன்லோட் பண்ணுறதுல தேர்ட் பார்ட்டி ஆப்பு. நீங்கள் எங்கேயாவது கூகுள்லேருந்து இந்த மாதிரி ஆப்பை இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரர் காட்டும். ஏன்னா நிறைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான ஆப்பில் வைரஸ் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ தெரியாது. அது மட்டும் இல்லை, நான் இன்னும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணல. நானும் ஒரு பிகினர் தான். இப்போ தான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஆப்பு. ஆனால் இப்போ இப்படி காட்டோன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தான் அந்த வார்னிங் மெசேஜ் காட்டும். சம்டைம்ஸ் என்ன காட்டோன்னா, உங்கள் க்ரோம் வந்துட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண விடாது. அதை ஆன் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ண ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வேளை தரலன்னா அந்த ஷார்ட்டை பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ்லேயே இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஓகே ப்ரோக்ராமர்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்டுக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி நம்ம சீக் அப்புறம் லெட்ஸ் லேர்ன் ப்ரோக்ராமிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். 25 செப்டம்பர் 44 வீடியோஸ், இப்போ 45 ஆகும். இதில் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும். ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல், பைத்தன் பேசிக்ஸ்னு. பைத்தன் பேசிக்ஸ்குள்ளே போங்க. அப்படியே டாப் டு பாட்டம் எல்லாமே வரும். நம்ம குயிஸ்லேயோ இந்த மாதிரி தான் கேட்போம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடித்தோம். வேரியபிள், இன்புட்டு, வாட்டர்ஸ் ஆப்ரேட்டர், இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், டேட்டா வேரியபிள், சம் ஃபங்க்ஷனு, கேல்குலேட்டர் சேலஞ்சை விட்டுருங்க. அதுவும் பாருங்கள். ஹவு டு கிரியேட் அ ஃபங்க்ஷன், வாட் இஸ் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள். ஹவு டு கிரியேட் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். குளோபலுக்கு அது எனக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியல. இப்போ இந்த 2 வீடியோவில் தான் நம்ம நிற்கிறோம். அதுக்கப்புறம் மாடியூல்ஸ் எல்லாம் பார்ப்போம் குயிஸில். அதுக்கப்புறம் இங்கே சேனல்னு இருக்குங்கள்ல, இதில் சில சேனல் இருக்கும். டெக்கோச்சஸ், நியூட்ரிஷன்ஸ், சேனல் இதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ தான் 348 வியூஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எப்போ 1000 வியூஸ் போட்டு நம்மளுக்கு எப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கற்றுக்கிட்டு இப்போது நம்மளுக்கு இப்போ தான் குவார்ட்டர் சென்ச்சுரி தொட்டிருக்கு. ஹாஃப் சென்ச்சுரி, அதாவது 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சா நான் HTML தொடங்கலான்னு இருக்கேன். 50 கூட வேணாம், ஒரு 30 போதும். இன்னும் 5 சப்ஸ்கிரைபர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். HTML அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you later.